ஸோ கைஸ், இன்னைக்கு நான் படித்த ஸ்கூலில் ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேம்பினால் பொதுமக்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம நேரில் போய் பார்ப்போமா? ஐம் டாக்டர் ஆதிவிநாயகம். நாங்கள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையிலேருந்து வந்திருக்கோம். இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையிலேருந்து வாரத்துக்கு 2-3 முறை ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டு வந்துருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி ஊர் வளத்தூர். இந்த வளத்தூரில் இன்றைக்கி நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த பேஷண்ட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு, ஹெல்த் என்னென்னு அனலைஸ் பண்ணிட்டு அவங்கள நாங்கள் ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் மூலியமாக நாங்கள் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் ப்ரிஃபர் பண்ணுவோம். அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்லையுமே நீங்கள் நிறைய ஸ்கீம் மூலியமாக நீங்கள் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸாக வச்சுக்கோங்க. டேக் கேர். தேங்க்யூ. வழுத்தூர் சவுக்கத் இஸ்லாம் பள்ளிகளும் ஜமாத்தார்களும் சேர்ந்து ஒரு மருத்துவ முகாம் நடத்துகிறோம். இது பொது மருத்துவம். மற்ற உடலில் எந்த வியாதி இருக்குது, ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். பொதுமக்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேவைப்படுறவங்களுக்கு இசிஜி, எக்கோ இதெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பொதுமக்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க, பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. போன தடவை நாங்கள் மருத்துவ முகாம் நடத்தினோம், கண் மருத்துவ முகாம் நடத்தினோம். அந்த கண் பரிசோதனையில் சுமார் 50 பேர் வரலையும் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க. மதுரை அரவிந்த் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தாங்க. ஃப்யூச்சரில் நிறையா இது மாதிரி கேம்ப்லாம் நாங்கள் நடத்த இருக்கிறோம். நீங்களும் ஆதரவு கொடுத்தீங்கன்னாக்க இன்னும் இது போல் இன்னும் பல கேம்புகள் நடத்தி நம்ம ஊர் மக்களுக்கும் நல்லது செய்யலாம். ஸோ இது மாதிரி நிறையா ஃப்ரீ கேம்பெயின் கவர்மெண்ட்டும் தனியாரும் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கேம்பெயினில் போய் நம்ம உடம்பை செக் பண்ணிட்டு ஆரோக்கியமாக இருக்க முயற்சி பண்ணணும். தேங்க்யூ.